ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் க்ரீன் பீஸ் கிரேவி. இது செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். பன்னீர் தேவையான அளவு, பட்டாணியும் தேவையான அளவு. நான் இப்போ ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். அது ஒரு 200 கிராம்ஸ்னால் இதுவும் ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். 2 தக்காளி, ஸ்மால் சைஸ் தக்காளி. நீங்கள் பெருசாக எடுக்கிறீங்கன்னா 1 போதும். 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது கரம் மசாலா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி பூண்டு. இஞ்சி ஒரு 1 இன்ச் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன். பட்டர். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. அது கூட நம்ம வச்சுருக்க கரம் மசாலா. நான் ஃபஸ்ட்டு முந்திரி சொல்லலை, முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 4-5 முந்திரி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் அது கூட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இஞ்சி இதாச்சும் நம்ம சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால தான் நான் முழு பூண்டாக போட்டுருக்கேன். அது கூட தக்காளியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு இதே ஸ்டேஜில் நம்முடைய மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு கிரேவி நம்ம பண்ணும்போது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு இந்த சிவப்பு மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிட்டு ப்ளஸ் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிக்சரை நான் அரைச்சி எடுத்துட்டேன். பட்டாணி ஆல்ரெடி நான் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணின்றதுனால நீங்கள் குக்கர்லேயோ அல்லது தண்ணிலேயோ போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காஞ்சது அப்படின்னா ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்சர் ஆட் பண்ணிடலாம். குறைஞ்ச தீயில் இந்த பட்டாணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஃபைனலாக நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆகிட்டு இது கூட நம்ம பன்னீரையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய பன்னீர் க்ரீன் பீஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.